பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டைம், அந்த டைம், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் டைமில் என்ன நடக்குதுன்னு பிஹைண்ட் வுட்ஸு தான் பார்ப்போம். ஸோ என்னோடய கல்யாணம் இவ்வளோ பெருசாக அங்கீகரிக்கப்பட்டு எல்லோரும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் எனக்கு இப்படி ஒரு இடத்த கொடுத்ததுக்கான மிகப்பெரிய நன்றி கடன் நான் ரசிகர்களாகிய உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் எனக்கு இந்த இடத்த அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை நான் டெஃபினட்டாக ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மீடியா, பிஹைண்ட் வுட்ஸ் எல்லாருமே என்னை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள்கிட்ட இந்த நன்றி மட்டும் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எங்களுக்கு வேணும். நீங்கள் எல்லாருமே எங்களை ப்ளெஸ் பண்ணுங்கள். பிரியா என்னோடய ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட், இப்போது என்னோடய ஒய்ஃப். நாளையிலேருந்து எனக்கு இன்னொரு அம்மான்னு சொல்லலாம், என்னோடய குழந்தைன்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே அவங்களுக்கு பொருந்தும். அவங்க எனக்கு ஒரு 7-8 வருஷமாக தெரியும். ஸோ என்னை பற்றி அவங்களுக்கு முழுசாக தெரியும், அவங்கள பற்றி எனக்கு முழுசாக தெரியும். இது எங்கள் 2 பேருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸு. இது இவ்வளோ சீக்கிரத்தில் 2-3 மாதங்களில் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகி எல்லாம் நடந்தது. ஸோ கடவுளுக்கு நன்றி இப்படி ஒரு மனைவியை கொடுத்ததற்கு. தேங்க்யூ பிரியா. அவங்க அப்பா அம்மாவுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்கு அவங்கள கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக தெரியும். ஸோ ஹி வாஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட். எதுவாக இருந்தாலும் என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் முதல்ல வந்து நிற்பார். ஹி இஸ் வெரி 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 கேரிங். எனக்கு அவங்க சொன்னதுக்கப்புறம் கூட எனக்கு ஆஃப்டர் அவங்க என்னோடய லைஃப் பார்ட்னர் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏன்னா முதல்ல எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. என்னோடய அம்மா என்னை எப்படி கேர் எடுத்துப்பாங்களோ அது மாதிரியே இவங்களும் என்னை ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ தட் வில் டெஃபினெட்லி பி ஃபார் எவர் அண்ட் ஐ ஹாவ் தட் ட்ரஸ்ட். ஸோ தேங்க்யூ.